வணக்கம். இன்றைக்கி நவராத்திரி 3வது நாள். அதுக்காக நான் காலையில் வெண்பொங்கல் வச்சுருக்கேன். சாதாரணமாட்டு வெண்பொங்கல் நம்ம வைப்போம், முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து போட்டு வைப்போம். ஆனால் இது அம்மனுக்கு வைக்கிறதுனால இது நான் கொஞ்சம் வித்தியாசமாட்டு வச்சேன். எப்படி வச்சேன்னா, 1½ கப்பு பச்சரிசி எடுத்தேன், அரை கருப்பு பாசிப்பருப்பு. அந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு இந்த பச்சரிசி கூட போட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போடணும். போட்டு நீங்கள் ஒரு 4 கப்பு தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுங்க. தேங்காய் பூ திருவி நல்ல பூவாட்டு திருவி அதையும் போடுங்க. அதுக்கப்புறம் வானலியில் ஒரு 2 கரண்டி நெய் ஊற்றி ஜீரகமும் நல்ல மிளகும் முழுசாகவே போட்டு கருவேப்பிலையும் போட்டு அதை லைட்டாக வதக்கி இந்த குக்கரில் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு அடுப்பில் 4 விசில் வைங்க. அது நல்லா கரெக்டாக வெந்து பதமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை இறக்கும்போது எடுத்த பிறகு குக்கர் விசில் அடங்கின பிறகு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதில் 2 கரண்டி ஒரு கரண்டி ஊற்றினா போதும். அந்த நெய்யை அப்படியே ஊற்றி லைட்டாக கிளறி வைங்க. இது அம்மனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது நான் இப்போ உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி டவுட்டாட்டு இருந்ததுன்னா நான் உங்களுக்கு இதை செஞ்சே காமிக்கிறேன், ஒரு நாள் காமிக்கிறேன். ஆனால் காலையில் எனக்கு எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால என்னால் எடுக்க முடியல. எடுத்த ஃபோட்டோவை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நவராத்திரி 3வது நாள். 3வது நாள் நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் தான் கொஞ்சம் பலகாரம் பண்ணணும். ஏதாவது ஒரு சுண்டல் பண்ணிக்கலாம், இல்லாட்ட இனிப்பில் பண்ணினா ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நான் இனிப்பில் அப்பம் சுட போகிறேன். பழ அப்பம் தான் சுட போகிறேன். கொஞ்சம் சீனி போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கு சீனி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடாப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் பொடினா கேசரி பவுடர் தான். இதில் உங்களுக்கு எந்த கலர் விடுங்க, விட்டு இதை கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. இந்த சீனி சுகர் நம்ம போட்டிருக்கனால சுகர் கொஞ்சம் கரையட்டும். கொஞ்சம் கரையட்டும். இந்த அப்பா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்றைக்கி சும்மா ஜஸ்ட்டு உங்களோட காமிக்கணுன்னு தான் போடுறேன். ஏற்கனவே நான் இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் மாவு போடுங்க. 1 கப்பு மைதா மாவு. உங்களுக்கு அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த பதத்தில் இருக்கும் மாவு. ரொம்ப தண்ணியாட்டு கரைச்சிடாதீங்க, இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. இப்போ நம்ம பழத்தை போட்டுடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பழத்தை கொஞ்சம் 5-6 பழத்தை போடுங்க. ஒன்றா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி போடுங்க. போட்டுட்டு நம்ம ஒன்றாட்டு எடுத்து அப்படி போட்டுடலாம். கிட்டக்க சட்டியை வச்சு அப்படி போடுங்க, இல்லாட்டா கொஞ்சம் வடியும். லைட்டாக மாற்றி போட்டுக்கலாம். பொதுவாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு அப்பம் செஞ்சு சாமிக்கு வச்சா ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நான் பழம் அப்பம் பண்ணுறேன். வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நவராத்திரி 3வது நாள். இன்றைக்கி நான் பழ அப்பம் பண்ணியிருக்கேன். இந்த பழ அப்பம் உங்களுக்கு பழம் மட்டும் ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். பழம் நல்லா கனிஞ்சு, அதாவது நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். அப்போ தான் இந்த பழம் நல்லாயிருக்கும். நல்ல விளைஞ்ச பழமாட்டு பழுத்ததாட்டு இருக்கும்போது தான் இந்த ஏத்தம்பழம். இது ஏத்தம்பழம். அதில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாமிக்கு நான் அதை தான் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்போ நான் தீபாவளி கொடுக்க போகிறேன். என்னோடய சின்ன பேத்தி மணி ஆட்டிகிட்டு இருக்கா.
மணியாட்டுமா மணியாட்டு. சக்தி பராசக்தி ஓம் இச்சா சக்தி கிரியா இன்றைக்கி வந்து 3வது நாள், நவராத்திரி 3வது நாளாக இன்றைக்கி வந்து காலையில் பொங்கலும் ஈவினிங் வந்து பல அப்பமும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி 4வது நாள் நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன்.